அதாவது இந்த பிரிவென்டிவ் டீடைல்ஸ்ல வந்து எதிர்த்து தான் அவர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார். சரி, அது பிறப்பித்த இந்த கேஸ்ல சொல்லியிருக்காரு இந்த ஆர்டர்ல, நான் பிறப்பித்து 2 நாள்ல 12ஆம் தேதி திரும்ப இன்னொரு டீடைல்ஸ் போடுறீங்க அவர் மேல. அதை அப்புறம் உச்ச நீதிமன்றம் எடுத்து செல்கிறார். அங்க உச்ச நீதிமன்றத்துல நீதியரசர்கள் ஆர்டர் போறதுக்கு முன்னாடி நீங்களே அதை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப வந்துடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு சந்தேகம் எழுகிறது. ஒன்று. 2வது 8/9 அந்த 2024 அவர் போட்ட ஆர்டரை இதே சவுக்கு சங்கரின் அம்மா போட்ட கேஸ் தான் அதுவும். அதுல அந்த ஆர்டர்ல என்ன பண்றாருன்னா 50 பேஜ் நம்ம அந்த ஆர்டர் 54 பேஜனும் அந்த பேஜ்ல சில பாகங்களை ஹைலைட் பண்ணுகிறார். கருத்து சுதந்திரம் என்றால் என்ன, அதை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும், ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் கருத்து சுதந்திரத்தின் என்ன சொல்றது புறவலையை நசுக்கி விட்டீர்கள் என்றால் ஜனநாயகமே அற்று போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் அந்த தீர்ப்பின் மூலம் கிளாஸ் எடுத்தார் எஸ் எம் சுப்பிரமணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலதான் இந்த வாட்டி ஆர்டர் போடும் பொழுது மிக கடுமையாக அவர் வந்து சில விஷயங்களை எடுத்து வைத்தார். அந்த தொடர்ச்சி தான் இது. சோ அவருக்கு கோபம் வந்ததுக்கு காரணமே ஏற்கனவே போட்ட ஆர்டரை கூட நீங்க ஒழுங்கா படிக்காம திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்து வருகிறீர்கள். ஒருத்த வந்து யூடியூப்ல வீடியோ போடுறான்னா அதை பார்க்கிற ஒரு 3 பேர்த்துக்கு 3 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். அந்த அவனுடைய போடுற வீடியோ சரி என்று சொல்வான். பி அவன் போடும் வீடியோவில் பாதிதான் சரி பாதி தவறு என்று சொல்வான். சி அவன் போடும் வீடியோ சரியில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, இல்ல வந்து அப்ப அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 பேர்த்துக்கும் 3 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். ஆனா ஒரு அரசு என்பது இப்படிப்பட்ட அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தும் அந்த யார் பேசினாரோ அவரை நோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதுதான் ஜனநாயகத்துக்கு எதிராக கேடு அப்படிங்கிறார். இதே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சல்மான் ருஷ்டே வந்து ஒரு நாவல் வெளியிட்டாரு. அந்த நாவலை பார்த்துட்டு அவர் மேல் வந்து ஃபத்வா கொடுக்கப்பட்டது, அவரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று. அப்போது அவர் சொன்னதும் இதேதான். லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன மார்க்கெட். அப்படி இருக்கும் பொழுது என் புத்தகத்தை ஏன் படிக்கிறீர்கள், பிடிக்க வேண்டியதெல்லாம் தாண்டி போகுங்க, அது எதுக்கு படிச்சுட்டு நீங்க வந்து என்ன வந்து கொள்ளணும்னு சொல்றீங்கன்னா அவரும் கேட்டார். அதே தொழில் தான் இவரு சொல்றாரு. இன்றைக்கு இந்த சமூக வலைதள இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த அளவு இன்ஃபுளுன்ஸ் ஆகி நம்ம ஒவ்வொருவர் கையிலும் போனாக ஒரு என்ன சொல்றது போனே வந்து ஒரு டிவி சேனல் மாதிரி ஆகிவிட்டதால் பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். அவங்க ஒவ்வொன்றையும் நீ கட்டுப்படுத்த முடியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து ஒருத்தர் சொல்லும் பொழுது இல்ல டெய்லி வீடியோ போடும் பொழுது அவர் போடும் வீடியோவால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருகிறதா, மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருகிறதா, அதனால் சமூகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கலவரம் வருகிறது என்றால் அப்போது அவருக்கு தண்டனை நீ கொடுக்க வேண்டும். இந்த வழக்கில் கூட நீ வந்து வழக்கு தொடுப்பதில் அவர் வந்து தடை சொல்லவில்லை, வழக்கு தொடுக்கத்தான் சொல்கிறார். ஆனா அதை வந்து டியூ ப்ராசஸ்ல கொண்டு போ. எதுக்கு எடுத்தாலும் புசுக்குன்னு எதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்க. இந்த விஷயத்துல 2-3 விஷயம். ஒண்ணு, அவருக்கு வந்து இந்த உடல் ரீதியா வந்து அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டென்ட் வச்சிருக்காரு, 2வது வந்து அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட். அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு புலனை பத்தி சொல்லணும்னா அங்க சரியான மருந்துகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து மருந்து கொண்டு போனா கூட அதை முடக்கிட்டு அவங்க மருந்து தான் கொடுப்பாங்க. அங்க இருக்க டாக்டர் தான் அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி பலவிதமான குறைகள் புலலில் இருக்கின்றன. ஒரு நல்ல மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த மருந்தை போயே சேராது, அதே ஆட்டையை போடுற ஆளுங்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்க நடப்பதால் இதை பத்தி எல்லாம் வந்து இப்போ யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு அதுவும் உடல்நிலை குறைவாக இருப்பவரை. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னன்னா சைதாப்பேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் அவரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க டாக்டருங்க. அந்த டாக்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவருடைய டெஸ்டிங்ல நிறைய வேரியேஷன் இருக்கு, இவருக்கு வந்து இவர் வந்து கைதுக்கு தகுதியானவர் அல்லன்னு சொல்லிருக்கிறார். சொல்லிவிட்டு சொல்றாரு நீங்க என்ன வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. என்ன ஒரு நேர்மையான டாக்டர் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து இல்ல எல்லாம் நல்லா இருக்கு நீங்க போலான்னு இதெல்லாம் வந்து அந்த அபிடேவிட்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனை நீங்கள் டார்கெட் செய்கிறீர்கள். அதுவும் திரும்ப திரும்ப காவல்துறை தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதுன்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு. இதுதான் அவருடைய சாராம்சம். ஓகே 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 பேசலாம். வணக்கம் ரஜினிகாந்த் சார். வணக்கம் சார். இந்த 9/8/2024 ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவு இந்த ஜாமீனுக்கான ஒரு பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது.
அவர் நாங்கள் போலீஸ்க்கு இங்கே வக்காலத்து வாங்குறதுக்கு எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தலை. போலீஸினுடைய செயல்பாடுகள் மீது அதீதமான சந்தேகத்தை இந்த உத்தரவு கிளப்புகிறது. ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சம்பந்தமாகவும் கிரிட்டிசிசம் அண்ட் அன்ஃபேர் ஒப்பீனியன் சம்பந்தமாகவும் ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 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 டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காருல்ல, இதுதான் இந்த விமர்சனங்களுக்கும் காரணமா? அதாவது பிரெஞ்சு அறிஞர் வால்டேர் அவர் ஒரு கருத்து சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மிக முக்கியமாக உலகம் அறியக்கூடிய ஒரு அறிஞர். சரி, அவர் சொல்கிறாரு, உன்னுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அந்த கருத்தை நீ சொல்லுகிற உனது உரிமைக்காக எனது உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிற அந்த கருத்து சுதந்திரம் என்பது நாகரிகமான, அக்கறை கொண்ட, மற்றவர்களை திட்டமிட்டு புண்படுத்தாத, பிளாக்மெயில் செய்யாத கருத்து சுதந்திரத்தை பற்றி தான் அவர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு அவர் எப்படிப்பட்ட கருத்தை வெளியிடுகிறார், எதற்காக வெளியிடுகிறார், அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்திய கருத்து சுதந்திரம் குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கிள் 19(1)A சொல்லுது. பெரும்பிரிவு 19 உட்பிரிவு 1 உட்பிரிவு 7 என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பேசுவதற்கு ரைட் டு எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நீங்கள் கருத்தை வெளியிடுவதற்கு. ஒரே ஒரு குறுக்கீடு. இதே அரங்கில் அவர் சங்கர் அங்கே உட்காந்துருக்கும் போது நீங்கள் இங்கே உட்காந்துருந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நினைவு இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். அவர் பிளாக்மெயில் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஒரே ஒரு நபர் கூட புகார் கொடுக்கல. இப்போ தான் ஒரே ஒரு புகார் வெளியில் வந்திருக்கு. அது நீதிமன்றத்தால் இதுவரை நிரூபிக்கப்படலை. அவர் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த மொத்த விவகாரத்திற்கும் காரணமா, இல்லை அவர் பேரில் பொதுவாக அலேஜ் பண்ணக்கூடிய இந்த பிளாக்மெயில் பண்ணுறாருங்கிற குற்றச்சாட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணமா? இப்போ இந்த கருத்து சுதந்திரம் குறித்து சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த கருத்து சுதந்திரம் அதான் நான் சொன்ன மாதிரி 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்குது. நீங்கள் கருத்து சொல்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அதே 19 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா, தேர் இஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உங்களுக்கு கருத்து சுதந்திரம் கட்டற்றதாக இருக்க முடியாது, விருப்பத்திற்கு பேச முடியாது, அதிலே உங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, கண்டிஷன்ஸ் இருக்கிறது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டுத்தான் உங்கள் கருத்தை நீங்கள் வெளியிட முடியும். அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஒரு நிமிஷத்தில் நான் படித்து காட்டிடுறேன். ஆர்டிகிள் 19(2) ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அலோவ்ஸ் கவர்மெண்ட் டு இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் guaranteed under Article 19(1)A for specific public interest including India's sovereignty and integrity, security of state, public order, decency. சரிங்களா? இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்வது அனுமதிக்கப்பட்டதல்ல, ஒற்றுமைக்கு எதிராக கருத்து சொல்வது அனுமதிக்கப்பட்டதல்ல. அதே போல் அரசு, அதாவது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் பொது அமைதிக்கு எதிராக கருத்து பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. பொது அமைதியோ அல்லது டீசென்சி, நாகரிகத்திற்கு எதிராகவோ, மொராலிட்டி, ஒரு பண்பு, மொராலிட்டி, ஒரு அறநெறிக்கு எதிராகவோ அல்லது நீதிமன்றத்தினுடைய மாண்பை சீர்குலைக்கிற வகையிலையோ அல்லது டிஃபமேஷன், அவதூறு பரப்புகிற வகையிலோ, அண்ட் இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ் பேலன்சிங் இண்டிவிஜுவல் ரைட், ஒவ்வொரு தனி மனிதனை பிரச்சனை பண்ணுகிற, அவருடைய உரிமையில் தலையிடுகிற வகையில் உங்கள் கருத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது என்பது உயர்நீதிமன்றத்துக்கும் தெரியும். நமது நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் உண்மையிலேயே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான நீதிபதி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவரோட 2 நீதிபதிகள் அதில் இருக்காங்க, எஸ்.எம். சுப்பிரமணியன், தனபாலன்.
அது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு டிஸ்கிரிஷனரி பவர், இன்ஹரண்ட் பவர் இருக்குது, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பவரை நேர்மையாக இருக்கிற நீதிபதி கூட சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதை தவறுகிற சூழல் ஏற்படும். அந்த சூழல் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குதா நான் பார்க்குறேன் இந்த உத்தரவின் மூலமாக. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிதியரசருக்கு அவருடைய அந்த வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன வருத்தம்னா, நான் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து நான் வந்து ரத்து செஞ்சு உத்தரவு போட்டேன், நீங்கள் உடனே ஒன்று உத்தரவு போடுறீங்க. அது ஒரு பர்சனல் அஃபெண்ட் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஓகே, நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை தான் சொல்கிறேன், நீதிபதி சொல்லலை. ஓகே, அது வந்து ஒரு அஃபெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா நான் போட்டால் ரத்து பண்ண நீ உடனே மறுபடியும் போடுவியா அப்படிங்கிற ஒரு கோபம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு சினிமா ப்ரொடியூசர், அவர் பேர் என்ன, மகேஷ் ஷா, அவர் வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்கார். இந்த வழக்கு உண்மையா பொய்யா என்பது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அப்படி இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுது நீதியரசர் அவர்கள், உயர்நீதிமன்றம் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் வந்து நேரடியாக போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்களுக்கு பெயிலுக்கு வந்தால் நீங்கள் பெயில் விடலாம். ஆனால் வந்திருக்கிறது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், ஆள்கொணர்வு மனு. அப்போ ஆள்கொணர்வு மனு மூலம் வந்து நீங்கள் பெயிலை வாங்கிட முடியுமானா அது ரொம்ப எக்ஸப்ஷனல், ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸில் வந்து நீங்கள் அதை செய்யலாம். இது வந்து ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ் கிடையாது. இவர் மேலே 17 வழக்குகள் இருக்கிறது. இப்போ 17 வழக்குகளையும் ஒரு அட் ஏ ஸ்ட்ரோக்கில், ஏன்னா வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து நீதியரசர் வந்து மார்ச் 25 வரையும் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. நீதியின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அடிப்படையில் ஏற்கத்தக்கது. அது கொடுக்கலாம் சார். நீங்கள் எல்லா கேஸுக்கும் எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? 17 வழக்குகளுக்கு அவருக்கு மருத்துவ காரணங்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய 19(2)க்கு உட்பட்டு பேசியிருக்கிறாரா என்பதே விசாரணைக்கு உரியதல்ல, என்பதே வந்து கேள்விக்கு உரியதல்ல. இப்போ இவர் திட்டமிட்டு நிறைய, இங்கே பாருங்கள், போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து பெண் ஆஃபீஸர்ஸை அவர் வந்து கொச்சையாக பேசி அதில் வழக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, போலீஸ் ஆஃபீஸர் தனிப்பட்ட வகையில் அவர் விமர்சிக்கிறார். அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை விமர்சிக்கலாம், அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் விமர்சிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பொழுது அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக வந்து டேமேஜ் பண்ணுவதற்குள்ள, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவதற்குள்ள, இதுக்கு யார் உரிமை கொடுத்தது? சவுக்கு சங்கருக்கு. அதாவது இப்போ இந்த 17 வழக்குகளுக்கும் சேர்த்து இந்த ஜாமீன் பெறப்பட்டிருக்க எப்படி முடியும்? அப்போ 17 வழக்குகளும் டீட்டெயில்டாக அங்கே வந்து ஆர்கியூமெண்ட் செய்யப்பட்டதா? ஒவ்வொரு வழக்கும் ஒரு தன்மை கொண்டது இல்லையா? ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா? அந்த ஒவ்வொரு எஃப்ஐஆரும் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, அதில் என்ன வந்து அரசுடைய புலனாய்வில் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க, அதில் இவர் சவுக்கு சங்கர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரா இல்லையா, சாட்சியங்கள் கலெக்ட் பண்ணப்பட்டதா, ஆதாரங்கள் கலெக்ட் பண்ணப்பட்டதா, இதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இது எந்த அடிப்படையில் சென்றிருக்கிறது என்பதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டிருப்பதாக நமக்கு தெரியவில்லை. எடுப்பில் இது தெரியல. போலீஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கு இவரை கைது செய்வதில் அதீதமான ஆர்வத்தை காவல்துறை காட்டியிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதுல உண்மை இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எது உண்மை சார்? இவரை கைது பண்ண போறாங்க. இவர் யார் சார் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போலீஸை காக்க வச்சார்? இவர் போக வேண்டியதானே, என்ன வழக்குன்னு கேட்க வேண்டியதானே? இவருக்கு அந்த ரைட் இருக்குல்ல. he can call his advocates, counsels, he has such a right. டிகே பாசி கேஸில் அவருக்கு அந்த ரைட்டெல்லாம் இருக்குது. ஆனால் நான் வரமாட்டேன்னு கதவை பூட்டிக்கிட்டு படிக்கட்டையெல்லாம் பூட்டிக்கிட்டா அவங்க வந்து ஃபயர் சர்வீஸை வச்சுக்கிட்டு மேலே ஏறி கயிறு பிடிச்சி ஏறிக்கிட்டு போகிற அளவுக்கு யார் சார் நடந்துக்கிறது? நீங்கள் சட்டத்தை மதிச்சிங்களா? நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் ஒபே பண்ணீங்களா? இப்போ இது நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதா? இப்போ இது எப்படி ஹராஸ்ன்னு சொல்ல முடியும்? 5 மணி நேரம் போலீஸுக்கு தடுமாறுறாங்க இவரை கைது பண்ணுறதுக்கு. சார் இவர், நான் என்ன கேட்குறேன், சவுக்கு சங்கர் அவர்களுடைய கருத்து மிக மோசமாக, அதாவது சவுக்கு சங்கர், நான் இப்போ ஒரு பார்ட்டி மேனாக பேசுகிறேன், இதுவரையும் நான் ஒரு வழக்கறிஞராக பேசுகிறேன், இப்போ நான் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்சாக பேசுகிறேன். இவர் சவுக்கு சங்கர் நேரடியாக பாஜக அதிமுக கூட்டணிக்காக வேலை பார்க்குறாரு. அவருடைய சோசியல் மீடியா, அவருடைய சவுக்கு மீடியா இருக்கு இல்லையா, அந்த மீடியா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது. அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது நீங்கள்
கண்ணா பின்னான்று வாய்க்கு வந்ததையெல்லாம் தப்பாக உண்மைகளை திரித்து பொய்யாக பர்சனல் அசாசினேஷன், பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன், பர்சனல் அட்டாக்கு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்டு கொடுத்தா? நான் கேட்குறேன், சவுக்கு சங்கருக்கு நானே வந்து 5.5 கோடி ரூபான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி பேசுகிறாங்க 11 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து டி நகரில் இடம் வாங்கியிருக்காரு. அவர் பேர்லையா அந்த மாலதி அவங்க பேர்லையா தெரில. அதே போல் வந்து பல்லவாரத்தில் ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணாம இதெல்லாம் எப்படி வந்தது? அது வேண்டாம், அது வேண்டாம். நான் கேக்குறேன், இல்ல இதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். சொன்னா நீங்க சொல்லக்கூடிய அதே சார்ஜ் நாளைக்கு எங்க மேல நீங்க வைப்பீங்க. இப்ப அவர் ஆதாரம் இல்லாம பேசுறாரு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, அந்த ஆதாரம் எல்லாம் வந்து இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது வந்து தேவைப்பட்டா வந்து அதை எடுத்து அது குற்றச்சாட்டு வச்சவங்க எடுத்து கொடுப்பாங்க. அது ராஜசேகர் சார், ராஜசேகர் சார் ரொம்ப ஆர்கஸ்ட்ரேஷனா இந்த ட்ராப்பை வந்து செஞ்சு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து பவரை வந்து ரொம்ப வெளிப்படையாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி அப்படின்ட்டு என்னால் புரிந்து கொள்ள முடியல. இப்படிங்கிறதெல்லாம் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவருடைய இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அதிகாரமிக்க நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு எதிராக தவறாக பயன்படுத்துகிறார்களா சார்? வணக்கம். முதலாவதாக நான் வந்து ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் என்ற முறையில் நான் எந்த குற்றவாளியும் நிரூபிக்கும் வரை சிறையில் இருப்பதை வரவேற்க மாட்டேன். சோ நான் வந்து the famous quote by Justice Krishna Iyer, bail is a rule, jail is an exception. அதை நான் எப்பொழுதுமே எல்லா ஊடக விவாதத்திலும் பொதுவெளியிலும் பேசுவேன், என்னுடைய ட்விட்டர்லயும் பேசுவேன். அதுதான் என்னுடைய கருத்து. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வருவதால் நீதிபதிகள் மாண்புமிகு நீதியரசர் SM சுப்பிரமணியம், மாண்புமிகு நீதியரசர் தனபால் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை முழு மனதோடு வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த உத்தரவு அனைத்து இது போல தவறோ குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கோ மற்ற நீதிபதிகள் முன்னோ இவர்கள் முன்னோ வரும்போது இதே மாதிரி உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை வரவேற்கிறேன். ஏனென்றால் see law is equal to all, அனைவருக்கும் சட்டம் சமமாக இருக்க வேண்டும். சோ நீதிபதிகளுடைய பார்வையில் இதற்கு பிணை கொடுக்க வேண்டும், 17 வழக்கில் பிணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணது HCP பெட்டிஷன்ல. இதே மாதிரி மற்றவர்கள், அது எந்த கட்சியோ தனி மனிதனோ மற்றவர்களோ குற்றம் செய்யும் போது இதே வேகத்தோடு இதே நோக்கத்தோடு இதே அப்சர்வேஷன்ஸோடு இதே மாதிரி எல்லா நீதிபதிகளும் பின்பற்றினால், மைண்ட் அப்ளிகேஷன் செய்து பின்பற்றினால் என்னை போல வழக்கறிஞர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் வரவேற்கிறேன். சரி, ஒன்று. இரண்டாவது, நம்ம இந்த சோசியல் மீடியாக்கு என்று ஒரு சட்டமோ ஒரு ரூலோ கிடையாது. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் 2021 ஐடி ரூல்ஸ்ல அமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது 2023 பாரதிய நியாய சமிதியில நம்மளுக்கு வந்து 2025 தான் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது. சரி, அதாவது November 15, 2025, அதாவது எஃபெக்டிவ் ஃப்ரம், அதாவது சீனியர் கவர்மெண்ட் அபிஷியல் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் அவங்க தான், இல்ல டிஐஜி ஆஃப் போலீஸ் அவங்க தான் இந்த அன்லாஃபுல் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்றதுக்கு பவர்ஸ். இது வந்து நவம்பர் 15, 20, 25 இருந்து ஃபோர்ஸ்ல எஃபெக்டிவ் வந்திருக்குது இந்த அமெண்ட்மெண்ட். இப்போ அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி, ஃபாஸ்டர் ஆக்ஷன், டீப் ஃபேக்ஸ் அண்ட் ஏஐ கண்டென்ட். இப்போ வந்து டீப் ஃபேக் ஏஐல வந்து நிறைய தவறுகள் குற்றங்கள் தவறான சித்தரிக்கப்பட்டு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தவறாக சித்தரிக்கும் போது அந்த மாதிரி குற்றத்துக்கு இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து 24 hours. சரி, சோ பாரதிய நியாய சமிதி 2023ல
இந்த இந்தியன் பீனல் கோட ரீப்ளேஸ் பண்ணுது இந்த அமெண்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1, 2026 இருந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து உங்க டிஜிட்டல் டாட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ஏப்ரல் 1, 2026 இருந்து ஐடி ஆபீசர்ஸ், இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட், உங்க டிஜிட்டல் டாட்டா, அப்புறம் டாக்ஸ் இவேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன், பிரைவசி எல்லாத்தையும் இன்டர்ஃபியர் பண்ணலாம். அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட். இப்போ சட்டத்தை அமெண்ட் பண்ணிட்டாங்க, நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம 19(1)A ஆர்டிகல் பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களும் பேசினார்கள். நீதிபதியும் தன்னுடைய தீர்ப்பில் போட்டிருக்காரு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19(1)A. சோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எது வரைக்கும் இட் இஸ் ஒன்லி அப் டு தி நோஸ், நாட் இன்டு தி நோஸ். உங்க மூக்குக்கு வரைதான். உங்க மூக்கை குத்தி விட்டு இல்ல உங்க மூக்கை பாதிக்க அளவு நான் பேசிவிட்டு ரத்தம் வர வர ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இருக்க முடியாது. ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கேரக்டர் அசாசினேஷன், இதெல்லாம் வந்து பண்ணும்போது சட்டம் கடமையை செய்யும். நீதிமன்றங்கள் அதற்கு உண்டான இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும். ஆனா சட்டம் ஏன் கடமையை செய்தது என்று கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம தான் நான் இருக்கிறேன். நான் வந்து உங்க சேனல்ல நீங்க என்ன அழைத்தீங்கன்றதுக்காக நான் வந்து எல்லாரையும் அவதூறா பேசி, தரக்குறைவா பேசி, டெஃபமேட்ரியாவும் டெரகேட்டரியாவும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது இல்ல. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல law will catch you. சோ சட்டம் என்னை வந்து தொடர்ந்து பிடிக்கும் என்ற ஒரு பயம் எனக்கு இருந்தால்தான் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். சார், இங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து அவருடைய 9/8/2024 உத்தரவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் வந்து கிரிட்டிசிசம் அண்ட் அன்ஃபேர் ஒப்பீனியனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு சார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள், ஒரு கருத்து தொடர்பாக ஏற்படும். அதனால அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் சட்டத்தின் மூலமாக அப்படின்ட்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் தன்னுடைய உத்தரவில் சொல்லியிருக்காரு. இங்க என்ன அப்படின்னா, விமர்சனம் அப்படிங்கிறது இப்ப சார் பேசும்போது சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுடைய 19(2) இல்லையா, அது சில வரைமுறைகளை கொடுத்திருக்கிறதுன்ட்டு. நீதிபதியினுடைய மரியாதைக்குரிய நீதிபதியினுடைய உத்தரவு கற்பனைகளுக்கு எப்படி தடை போட முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. இதன் அடிப்படையிலாம் நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்கன்ட்டு. அப்போ இந்த விமர்சனம் அப்படிங்கிறது அது உண்மையின் வெளிப்பாடாக இருக்கணுமா அல்லது நம்முடைய மனதின் வெளிப்பாடாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இவருடைய நீதிபதியினுடைய இந்த உத்தரவின் மூலமாக எழுகிறது. இப்ப தன்னுடைய மனதிற்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவது 19(1) படி அது பொருந்துமா, இல்ல என்ன விமர்சனமோ அந்த விமர்சனத்தை உண்மையாக வைப்பது 19(1)க்குள்ள அடங்குமா சார்? பாருங்க, நான் வந்து மரியாதைக்குரிய நீதிபதிகளுடைய கருத்து வந்து நான் 2 வகையா பாக்குறேன். அதாவது ஒருத்தர் கற்பனை ஹைபோதெட்டிக்கலா இன்சினுவேட் பண்றது. நீங்க யூ கேன் இன்சினுவேட் வாட் எவர் யூ வாண்ட். சரி. பட் ஐ ஹேவ் நோ ஆன்சர்ஸ் ஃபார் இன்வென்டர்ஸ். சரி. இன்வென்டோவும் இன்சினுவேஷனும் ஒன்றுதான். பட் கற்பனை குதிரையை ஓட விட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க முடியாது என்று நீதிபதிகள் சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எப்படி நடவடிக்கை பாயும் என்று கேட்பது, ஐ திங்க் அதுல வந்து ஒரு கிளாரிபிகேஷனும் ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்டருக்கு அரசு போக வேண்டும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதை வந்து கிளாரிபிகேஷன் கேட்கணும் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்டர் கேட்கணும். ஏன்னா there is no clarity. இருங்க நான் படிச்சேன் சார். இல்ல சார்,
சார் ராஜசேகர் சார், என்னன்னா நான் உண்மையாலுமே இன்னைக்கு இதை வந்து தலைப்பா எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த சில அம்சங்கள் மட்டும்தான் இது வந்து இதை ஒரு விவாதத்திற்கேங்க. ஏன்னா இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு, இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இந்தியா முழுமைக்கும் மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒன்றாக மாறுவதற்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இப்போ இல்ல இருங்க, நான் சொல்றேன். நீங்க எடுத்தது ரொம்ப சிறப்பான, எனக்கும் உங்களுக்கு எழுந்த அதே டவுட்ஸ் எனக்கும் இருந்தது. ஆனா விமர்சனம், நீதிபதிகளை நாம் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சந்தேகத்தை தான் சார் இல்ல கேக்குறோம். ஆனால் விவாதிக்கலாம், தீர்ப்புகளை விவாதிக்கலாம். அவர் தனி மனித நீதிபதியை அவருக்கு வந்து அர்த்தமோ குற்றமோ படுத்த முடியாது. ஆனால் என்னுடைய ஹம்பிள் சஜஷன் டு தி ப்ராசிக்யூஷன் கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, இந்த பேரா, பர்டிகுலர் பேரா, அதாவது கற்பனை அதாவது யூகத்தின் அடிப்படையில் கற்பனைக்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கருத்து ஏற்படும், சிந்தனை ஏற்படும், அவருக்கு எண்ணம் தோன்றும், அதன் அடிப்படையில் எப்படி கைது செய்யலாம் என்று கேட்பது எனக்கு அறியாமையில் உள்ளே நான். ஏன்னா எனக்கு தெரியல. இது வந்து இட் இஸ் வெரி there is a gray area in that order. சோ அத வந்து ஒரு கிளாரிபிகேஷன் போடுறது நல்லது. இது வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா அந்த கிரே ஏரியாவை வைத்து யார் வேணா என்ன வேணா பேசலாம் சார். ஓகே, அதாவது நான் இந்த கோணத்துல தான் பேசுறேன், நான் வந்து கண்ணாமண்ணான்னு வாய்க்கு வந்தபடி பேசுவேன், நான் இந்த மாதிரி என்ன நினைச்சுதான் நான் சொன்னேன், ஆனா நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, அது சட்டம் போலீஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க எதிராளி ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்றது வந்து, see there is a settled cases. ஒரு சட்டம் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது, இப்படிதான் பேசணும் இருக்குது, இப்படிதான் சட்டம். இந்த ஆர்டிகல் 19(1) கூட freedom of speech கூட you cannot attack an individual personally. தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய தனி மனித சுதந்திரத்துக்கோ அவருடைய பேருக்கோ புகழுக்கோ நீங்க கலகம் விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் அவரை பேசுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதை மீறி ஒரு உத்தரவு எனக்கு புரியல. இது ஒரு கிளாரிபிகேஷன் போட்டா நல்லா இருக்கும். ஓகே சார், ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம் சார். நம்ம நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்கள் குழந்தைங்க. நாங்கள் எப்போவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்கள் குழந்தைங்க. நாங்கள் எப்போவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்கள் போடுறதில்ல. நாங்கள் அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. முரளி வணக்கம். முரளி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. முரளி, இந்த உத்தரவு தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் 19(1) சம்பந்தமாக கூடுதலாக ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாம்
அவருடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறாரா இல்லது இது எல்லாமே சட்டத்துல இருக்கிறது தானா? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், சொல்லுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் வந்து இங்க கிளாரிஃபை பண்ணோம். ப்ளீஸ். நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்னாரு, ஓகே, இந்த ரஜினிகாந்த் சார் சொன்னாரு இந்த அவதூறு பேசுகிறார், கேரக்டர் அசாசினேஷன் எக்ஸெட்ரா. பட் இந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கேட்கிறாரா, அவரை மிரட்டோ, அவர் பணத்தை வந்து யூபிஐல அனுப்புறாரு, அனுப்பிட்டு அப்புறம் வந்து என் மேல என்ன மிரட்டினாங்க அடிச்சாங்கன்னு சொல்றாரு. சோ அவதூறு வழக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்ப இதுல என்ன நம்ம பாக்கணும்னா, தனிப்பட்ட முறையில இப்ப நான் உங்களுக்கு யூபிஐல பணம் அனுப்புறேன் சார் 50,000 அனுப்பிட்டு நான் வந்து சொல்றேன் அரவிந்த் வந்து பிளாக்மெயில் பண்ணாத 50,000 வாங்கிட்டாரு, நான் கேட்க போனதுக்கு நான் அடிச்சுட்டாருன்னு நான் போய் சொல்லலாம். போலீஸ் உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்களா? இல்ல, சிஎஸ்ஆர் போட்டுட்டு உண்மை இருக்கிறதா, வீடியோ எல்லாம் இருக்கா, சிசிடிவி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் உண்மை இருக்கும் பட்சத்துல தான் கைது செய்யப்படும். அதனாலதான் இவர் வந்து சம்மன் பண்றாங்க. இவர் கோர்ட்டுக்கு போறாரு, ஐ மீன் ஸ்டேஷனுக்கு போறாரு, போயிட்டு எழுதி கொடுத்துட்டாரு. இவர் மட்டும் இல்ல, அந்த மாலதி, அந்த நிதிஷ் எல்லாருமே போய் எழுதி கொடுக்குறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு ஏற்கனவே சம்மன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை உடைக்க வேண்டிய காரணம் இங்கே இருக்கிறது. அங்கதான் அதான் கேட்கிறாரு. இப்ப இவர் சொல்றது, இப்ப நீங்க கருத்து சுதந்திரம் பத்தி இவர் சொன்னது எல்லாமே இதற்கு முந்தைய வழக்கு. இவர் அந்த குண்டாஸ் போட்டாங்களா அந்த நேரத்துல உள்ள வழக்கு. அப்பதான் சொல்றாரு, உனக்கு பிடிச்சா கேளு, இல்ல கேட்காம போ, எதுக்கு அவனை டார்கெட் பண்றேங்கிறாரு. அதெல்லாம் அந்த கேஸ். ரெண்டாவது HCP ஏன் போட்டாங்க இந்த வாட்டினா, இவரை எல்லாரையும் வைக்கிற மாதிரி புலல் டூல குவாரண்டைன்ல வச்சு, ஆமா, தனி சிறையில வச்சதுக்கு தான் HCP போட்டாங்க. மூணாவது வந்து இந்த இன்டரிம் பெயில், இது பெயில் கிடையாது, இன்டரிம் பெயில்னா ஒரு 3 மாசத்துக்கு கொடுத்திருக்காரு, மார்ச் வரைக்கும். அவர் உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த 17 வழக்குலையும் அவருக்கு வந்து விடிவு கிடைக்கவில்லை. அதாவது அவர் வந்து விடுவிக்கவோ எதுவும் இல்லை. அந்த 17 வழக்குகளையும் அவர் வந்து சந்திக்கத்தான் வேண்டும். இவங்க என்ன கொஸ்டின் பண்றாருன்னா, எதற்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் திடீர் என்று அரெஸ்ட் செய்கிறீங்க, எதுக்கு ரிமாண்ட்ல வைக்கிறீங்க? இதேதான் திருவாளர் GR சுவாமிநாதனும் ஏற்கனவே ஒரு வாட்டி இதே சவுக்கு சங்கர் கேஸ்ல சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வந்து இவர்களை உள்ளே வைப்பதற்காகவே சில செக்ஷன்களை போடுகிறார்கள். அதுதான் நீதியரசர்கள் வந்து கொஸ்டின் பண்றாங்க. இந்த செக்ஷனே மேட் அவுட் ஆகாது. அது நீதியரசர் GR சுவாமிநாதன் இதே சவுக்கு சங்கருக்கு போட்ட கேஸ். அவர் சொல்றாரு, ஒரு 5 செக்ஷனை போட்டு இந்த 5 செக்ஷனுமே மேட் அவுட் ஆகாது, இவர் இந்த 5 குற்றங்களும் பண்ணவில்லை. அப்படி பண்ணி இருந்தாலும் மேட் அவுட் ஆகுமா சார்? அவரு சூமோட்டோவா கண்டெம்ட் எடுத்தாரு, அதெல்லாம் மேட் அவுட் ஆகுமான? அது அவர்தான் கேட்கணும். பட் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கீழவை நீதிமன்றங்கள், இவரும் எஸ்எம்எஸ் அது கீழவை நீதிமன்றங்களை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, கீழவை நீதிகள் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் நம்ம சொல்றோம், ஆனா அது வந்து ஹைரார்கில தான் சபார்டினேட். பட் அவர்களுக்கும் பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. கீழவை நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் இவரை ரிமாண்ட் பண்ணும் முன்னாடி யோசிக்க வேண்டும். அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா இவர் வந்து இந்த பெயிலே கொடுக்கிறாரு. முரளி சார், இங்க என்னன்னா, இங்க என்ன பாருங்களேன், இப்ப நீங்க வந்து நீங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் சாரை பத்தி நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா நான் இதை பேசியே இருந்திருக்க மாட்டேன். சார் மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் ஒருத்தரை சந்தித்தாரு அப்படிங்கிறது மட்டும்தான் திரு சங்கர் பேசிய விஷயம். அந்த ஒற்றை காரணத்திற்காக GR சுவாமிநாதன் என்னுடைய நேர்மையை சந்தேகிப்பதா அப்படின்ட்டு அவர் கண்டெம்ட் எடுத்து அந்த வழக்கை அவரே விசாரிக்க கூடாதுங்கிற பிரேயரை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவரே விசாரிச்சாரு, ஜெயிலுக்கு அனுப்பினாரு. சரியா? ஆனா இந்த விவகாரத்துல சங்கர் பலரை ஆதாரங்களின்றி வாய் வழியாக மட்டுமே அவதூறு செய்கிறார் அப்படின்ட்டு பலர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, பல வழக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்ட்டு வரும்போது, இதே மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய நீதிமன்றம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கும் ஒப்பீனியனுக்கும் இன்னொன்னு என்னமோ ஒப்பீனியன் அண்ட் கிரிட்டிசிசம், ஃபேர் ஒப்பீனியன் அண்ட் கிரிட்டிசிசத்திற்கு நீங்கள் இந்த ஒட்டுமொத்த மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் மேன்மை பொருந்திய நீதிபதிகள் ஒரு பெரும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இங்க அவதூறு என்பதும் ஒருவருடைய நேர்மையின் மீது கல்லெறிவது அப்படிங்கிறதும் இங்க நீதிபதிகளுக்கு ஒரு மாதிரியாகவும், இப்ப நானே ஒருவரை விமர்சிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பொருந்தும். நான் யாரை வேணா கண்ணா பின்னான்னு விமர்சிப்பதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அனுமதிக்குதா இல்லையா?
இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் அந்த கருத்துக்கே நம்ம செல்வோம். என்னை பத்தி ஒருத்தரை மீட் பண்ணேன், அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தீர்ப்பை மாற்றி இதுதான் இப்ப திருவாளர் நம்ம குட் ஃப்ரெண்ட் ராஜசேகரன் சொன்னது. சரி, நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் விமர்சிக்கலாம், அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க என்ன அவர் அந்த ஜிஆர்எஸ் பண்ணது தன்னுடைய வழக்கின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தார் சவுக்கு சங்கர். அப்பதான் அவரை கண்டெம்ட் எடுக்கிறாரு, விமர்சனத்துக்காக அல்ல. அது நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். இததான் ராஜசேகரன் கூட இப்ப எடுத்தோன்னே சொன்னார். சோ அந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து சொல்லணுமே தவிர அதே ஜிஆர் சுவாமி முரளி நாம ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம டிபேட் பண்றோம். சரியா? இங்க யாருக்கு ஃபேவராகவும் இல்லை, போலீஸ்க்கு ஃபேவராகவும் இல்லை, சங்கருக்கு ஃபேவராகவும் நாங்க பண்ணல. ஆனா இப்போ ஒரு நீதிபதியினுடைய செயல்பாட்டை ஜட்ஜ்மெண்டை நீங்க பேசுங்க. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்டிற்கு நீங்கள் இதற்காகத்தான் இவர் செய்தார்னு நீங்க ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்காதீங்க. அதனாலதான் அவர் எடுத்தாருன்னு சொல்றீங்க. இல்ல, இது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர்களுக்கு பொருந்தாதா? ஒரு சேம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஹானரபிள் ஜஸ்டிஸும். அவர்களும் மக்களுடைய வரி பணத்தில் ஊதியம் வாங்குகிறவர்கள் தான். அவர்களுடைய நேர்மையை கேள்விக்கு உள்ளாக்கும் போது அது அவர்களை காயப்படுத்துகிறது என்றால், அதே மக்கள் வரி பணத்தில் ஊதியம் வாங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அது ஏன் பொருந்தாதுன்னு கேட்கிறேன். அதுதான் டிஃபரன்ஸ். நீதிபதிகள் அந்த பெடஸ்டல்ல தான் நம்ம வச்சிருக்கோம். அதாவது நீதியை தவிர கடைசியா ஒரு சாதாரண மனிதனுக்கு கடைசியா அவன் எடுத்துக்கொள்ளும் ஆவணம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் தான் நாம் நீதி கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீதி அரசர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம தாண்டி போக முடியாது. ஒருத்தர் மேல அவதூறு பேசிவிட்டால் அவதூறு வழக்கு தொடுக்கலாம். நீங்கள் 1000 அவதூறு வழக்கு தொடுங்கள். அதுல சிவில் டிஃபமேஷன் இருக்கு, கிரிமினல் டிஃபமேஷன் இருக்கு. கிரிமினல் டிஃபமேஷன் போட்டீங்கன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்ல போய் நிக்கணும். யாரு அக்யூஸ்டோ, ராஜசேகர் சார் கிளியரா சொல்லுவார். இந்த மாதிரி உங்களுக்கு தீர்வுகள் பல இருக்கின்றன. அதை நம்ம ஒடுக்கி அவதூறை கொண்டு போயிட்டு அவதூறு இருக்கிறது என்றதுக்காக பொய் வழக்குகளை ஜோடித்து அவர்களை உள்ளே தள்ளாதீர்கள் என்கிறார்கள். இதுதான் சாராம்சம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே 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 சார், நான் தப்பா ஏதாவது கேட்டேனா சார்? இல்ல, அதெல்லாம் சரி. இல்ல எனக்கு என்னோட சிற்றறிவுக்கு எட்டல சார். அதாவது ஜஸ்டிஸ் மேல ஒரு சார்ஜ் வைக்கப்படுகிறது அப்படின்னா அவர்கள் என்னுடைய நேர்மையை சந்தேகிப்பதா அப்படின்ட்டு அவர்கள் வழக்கை எடுத்து, அநேகமாக இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு முதல்ல சங்கரை ஜெயிலுக்கு அனுப்புனது மதுரை ஹைகோர்ட் பெஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். இதே வேறு நபர்கள் இதே மாதிரியாக அவதூறு செய்யப்படுகிறார்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது அதிகார துஷ்பிரயோகமாக பார்க்கப்படுகிறதா நீதிமன்றத்தால்? இல்லை, அதாவது நான் அதுதான் சொல்கிறேன். ஃபேர் கிரிட்டிசிசம்ங்கிறது பிரச்சனை கிடையாது. ஃபேர் கிரிட்டிசிசம் அது எங்கேயுமே ரெசிஷன் கிடையாது, கோர்ட்டுக்கும் ரெசிஷன் கிடையாது. இப்போ பீப்புள் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி டெமோக்ரஸி. மக்கள் தான் இப்போ எஜமானர்கள். பாக்கி எல்லாருமே மக்களுக்கு ஊழியம் செய்கிற பணியாளர்கள் தான், நீதிபதிகள் உள்ளிட்டு. இது நீதிமன்றமே சொன்னது. இது நீதிமன்றமே சொன்னது தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு சார், நான் தான் ஃபர்ஸ்ட் சர்வெண்ட். ஆமா, பிரைம் மினிஸ்டர். ஆமாம்மா, பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் சார். கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி சுப்ரீம் லா ஆஃப் தி லேண்ட். ஆமா ஆமா, ஆல் அபோவ், எல்லாத்தை விடும் மிஞ்சினது அரசியலமைப்பு சட்டம் தான். இப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே சில நீதிபதிகள் மதிக்கிறது இல்லை. இதே ஜிஆர் சுவாமிநாதனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அது அங்கே போக வேணாம், சரி இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, சார் சொல்றாரு, முரளி சார், அதனால யாரை அஃபெண்ட் பண்ணாலும் சார் அது அஃபென்ஸ் தான், யாரை ஹர்ட் பண்ணாலும் ஹர்ட் தான். நீங்கள் இப்போ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதோ அல்லது ஒரு தவறான பொய் பிரச்சாரம் செய்வதோ, ஒருத்தன் திடீர்னு டிப்ரெஷன் ஆகி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அந்த உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா? அப்போ போய் நீங்கள் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு போட்டு உட்காந்துருப்பீங்களா? 306 போட்டு உட்காந்துருப்பீங்களா? அதான் கேட்குறேன். அப்போ நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும்ல, ஒரு அறம் இருக்கணும்ல. ஊடக அறம்னு எதுக்கு சொல்கிறோம் நம்ம? நீங்கள் அறத்தோடு நடந்துக்கணும்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், இதே சவுக்கு சங்கம் இப்போ சார் சொன்னார் டிஃபமேஷன் கேஸ் தான் போடணுன்ட்டு, ஏன் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறது டிஃபமேஷன் கேஸ்? அதுக்கு எந்த எவிடன்ஸும் இப்போ இல்லை, அதனால அதை நாங்கள் பேச இல்லை எவிடன்ஸ் இல்லைன்னா சார் தட் ட்ரையலில் தான் அதை முடிவு பண்ண முடியும்.
நீங்க எடுத்த உடனே முடிவு பண்ண முடியாது. பிரேமா பேசி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்க அப்படி மேல ஒரு வழக்கு புகார் போடலாம். பதிவாகி இருக்கு. அதாவது சார் இப்போ அது சார் அதான் சொல்றாரு. அவர் வந்து யாரோ ஒருத்தர் மிரட்டுறான்னு சொல்றாங்க, அதுக்கு நீங்க டிஃபமேஷன் தான் போகணும்னா அது கிரிமினல் கேஸு சார். மிரட்டுவது கிரிமினல் கேஸு. இப்போ அந்த ஒரு வீடியோ ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. யார் இவர் நம்ம சங்கரும் அந்த இயக்குனர் சினிமா இயக்குனர் மகேஷ் ரம்யாவா இவங்க 2 பேரும் பேசின ஆடியோ வெளியாக இருக்குது. எங்கள் சினிமா மேலே நீங்கள் இப்படி ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணீங்க அவர் கேட்குறாரு. அதுக்கு சங்கர் சொல்கிறாரு, என் கருத்துங்க நான் பதிவு பண்ணியிருக்கேன், என் பார்வை எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நீங்கள் நேராக ஆஃபீஸ் வாங்கன்னு ஏன் சொல்கிறாரு? யார் அதை சொல்ல சொன்னா? வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் மிஸ்டர் சங்கர் ஃபார் தட் வேர்ட்? வாங்க ஆஃபீஸ் வாங்க பேசிக்கலாம் என்று சொல்கிறாரா இல்லையா? அந்த ஆடியோ வந்திருக்கா இல்லையா? ஆனா அந்த விவகாரம் இந்த 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 தீர்ப்பில் பேசப்படல, டிஸ்கஸ் பண்ணல. இந்த தீர்ப்பில் சார் அவங்க வந்து ஹெச்இபி போட்டிருக்காங்க. ஏபிஎஸ் கார்பஸில் அவங்க சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அது தனிமை சிறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரிம் பெயில் கேட்டிருக்காங்க. அது ப்ரேயரை வந்து என்ன ப்ரேயர் கேட்டாங்களா அது கோர்ட்டு கொடுத்து முடிச்சிருந்தா நம்ம இங்கே டிஸ்கஸே பண்ண போகிறதில்ல. பியாண்ட் த ப்ரேயர் தான் இப்போ வந்து அவங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, நிறைய கருத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்ல முடியுமான்னா அவர் ராஜசேகர் பிரதர் சொன்ன மாதிரி சொல்ல முடியும். அந்த கோர்ட்டுக்கு அந்த ரைட் இருக்குது. அது வந்து 226 இன்ஹரண்ட் பவர் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷனை, ஸ்டேட் ரைட்டை, இண்டிவிஜுவல் ரைட்டை பாதிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒருத்தருக்கு ஃபேவராக வந்து கொடுக்குறதுங்கிறது தான். அதுக்காக தான் நம்ம இந்த தீர்ப்பை நம்ம டிஸ்கஸ் ஃபேவரான தீர்ப்புன்னு சொல்கிறீங்களா? சங்கருக்கு ஃபேவரான தீர்ப்பு தானே? எல்லா தீர்ப்பும் அப்படி தானே சார், ஒருத்தருக்கு ஃபேவரா இருக்கு, ஒருத்தருக்கு எதிராக தான். இல்லை அது அப்படி சொல்லல. இந்த 17 வழக்கு நீங்க வந்து அது கேட்டது அவர் வெளியில வரக்கூடாதுன்னு நான் சொல்ல சார். மெடிக்கல் கிரவுண்ட்ல அவர் வெளில விட்டது தப்புன்னு நான் சொல்லல சார். அது வேற ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல நான் அதை அக்செப்ட் பண்றேன். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது சார் இல்லை சார். ஆனா அதே சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு கிளீன் சிட்டு கொடுக்குற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்ற. அவருக்கு கிளீன் சிட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டோடைய ஆக்ஷனுக்கு உள்நோக்கம்ல இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸ்டேட்டோடைய ஆக்ஷனுக்கு உள்நோக்கம் சொல்லப்பட்டிருந்தாவே அவருக்கு கிளீன் சிட்டு கொடுக்கறதா இன்னொரு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்குறேன், இன்னொரு செய்தி உங்கள் மூலமாக சொல்லிடுறேன். அவங்க வெளியில தான் வந்து 12 வாரம் அவர் வெளியில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய 17 கேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. 17 கேஸ்லையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஒரே மாதத்தில் அல்லது 1 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம். கோர்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் மூவ் பண்ணி அவருக்கு 3 மாதத்துக்குள்ளே அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கலாம். அது தண்டனையோ விடுதலையோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு அரசுக்கு தடை கிடையாது. அரசு அதை செய்யலாம். அவர் பிரதர் ராஜசேகர் சொன்ன மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம், தப்பு கிடையாது. கிளாரிஃபிகேஷன், இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இதுல வந்து நாங்க ஃபர்தரா வேற எது ஸ்டே கொடுத்தா மாதிரியான ஒரு தோரணை இருக்கு, அப்படி இருக்க கூடாது. அப்ப அவருடைய மெடிக்கலுக்காக தான், அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த ரிலீஸ். ஆனா வந்து அவருடைய கிரிமினல் கேசஸ்க்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு இது பொருந்தாது, தட் இஸ் டிஃபரெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் இவங்க பெறணும் அப்படின்னு சொன்னதுல நான் உடன்படுறேன். ஓகே, ராஜசேகர் சார் வணக்கம் சார். ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் மைண்ட் இஸ் டிஃபரெண்ட். த இன்ஃபர்மேஷன் அட் ஒன்ஸ் டிஸ்போசல் இஸ் processed differently by each mind அப்படிங்கிறாரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் சார். இதை அவர் எந்த கிரவுண்ட்ல சொல்றாரு அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்றது, கிரிட்டிசிசம் அண்ட் அன்ஃபேர் ஒப்பீனியன்கிற இடத்துல இருந்து அடுத்து பாயிண்ட் நம்பர் ஈக்குள்ள வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஹியூமன் மைண்ட் இன் டாண்டம் வித் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு இதை வந்து சொல்கிறார். இந்த வழக்கிலும் இதை கோடிட்டு காட்டி இருப்பதனால் சார் எங்களுக்கே புரியல சார், நிஜமாலுமே புரியல. அதாவது கருத்துங்கிறது நாங்க எவிடன்ஸ்ல பேசணுமா இல்ல எங்க மனசுக்கு தோணுறதெல்லாம் பேசணுமா அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று தோன்றத பேசலான்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுதாங்கிறத எங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். நீங்க ஒரு சீனியர் கவுன்சில்ங்கிறதுனால உங்களுக்கு தோணுவதையெல்லாம் பேசுவதற்கு இந்த தீர்ப்பு அனுமதிக்கிறதா கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல நீங்க
புரிஞ்சு, அதாவது நீதிபதி எந்த எந்த எண்ணத்துல அவருக்கு தோன்றி இந்த தீர்ப்பு வழங்கினாரு எனக்கு தெரியாது. சரி, அவரு எந்த நோக்கத்துல சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. சரி. ஆனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி. ஆனா நான் இன்னும் புரிஞ்சுக்கல. சோ இது எப்படி இருக்குதுன்னா ஒரு கமலஹாசன் கதை வசனம் எழுதுற மாதிரி இருக்குது சார். இது ஏதோ கிரேசி மோகன் வசனம் மாதிரி இருக்குது. சரி சரி பக்கா இல்ல உண்மையிலேயே சொல்றேன், எனக்கும் அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. அதான் அடிப்படையா தமிழ்நாடு அரசு நிச்சயமா தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு புரியல. அதான் எனக்கு புரியல. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நான் என்ன வேணா பேசலான்ற எல்லாருமே ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. சோசியல் மீடியால, Facebookல முரளிக்கெல்லாம் வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி போட்டு கீழ்கின்னு கீழ்ச்சின்னு பாரு. கேட்டா இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுவார் அவரு. இந்த மாதிரி எத்தனை முரளிகள் 8 கோடி முரளிகள் வந்தா தாங்குமா நாடு? யோசிச்சு பாருங்க. ஒரு சவுக்கு சங்கருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது எல்லாரும் சவுக்கு சங்கரமா பேச ஆரம்பிச்சா சோசியல் மீடியால, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம். இதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. இது வந்து ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 2 காலர் இருக்காங்க, பேசிட்டு நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். வணக்கம்ங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நீங்க பேசலாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் பழனிசாமி பேசுறேங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழகம் உட்பட்ட மாநிலங்கள் இருக்க உயர் நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை தாண்டி நீதிமன்றங்கள் புதிதாக சட்டங்களை உருவாக்குகின்றதோ என்ற ஐயப்பாடு எழுகிறது. சரி, அதை திருப்ப விருந்தினர்கள் விளக்கினால் நன்றாக இருக்கும். ஓகேங்க. பழனிசாமி அவங்க பேரு? பழனிசாமி, திருப்பூர் மாவட்டம். நன்றி நன்றி, உங்க அழைப்புக்கு நன்றி. இன்னொரு காலர். வணக்கம்ங்க சார். அரசன் சார். சொல்லுங்க அரசன். அரசன், ரொம்ப நாளாவது நீங்க போன கால் கொடுக்க மாட்டேங்க. ஒண்ணும் பொதுமக்களுக்கு எங்க உங்க டிவி பாக்குறதுனா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுதுங்க. சரி, அப்படி இருக்கும்போது உங்களை வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி சரி, இப்ப என்னுடைய ஒரு கேள்வி, குற்றவாளி, காவலர், வக்கீல், நீதிபதி, இல்ல யாருங்க குற்றவாளி? யாரு குற்றம் செஞ்சவர் அவர் தான் குற்றவாளி. அப்ப குற்றவாளிக்கே ஜாமீன் கொடுக்கறவங்க குற்றவாளியா, வாதாடுறவங்க குற்றவாளியா, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு தனியா பேசுறேங்க. நம்ம கொஞ்சம் டீடைல்டா இதை பத்தி பேசலாம். ஐயா ஐயா நன்றி நன்றி நன்றி. ராஜசேகர் சார், சொல்லுங்க. கொஞ்சம் எங்களுக்கு நீங்க புரியல அப்படின்ட்டு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் சார். இது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டிய வேலை தான் உங்களுது. அதனால நீங்களே புரியலன்னு சொல்லாதீங்க. இது வந்து the onus is with the government, the prosecution. So அவங்க வந்து ஒண்ணு இதே நீதிமன்றத்துல போய் கிளாரிபிகேஷன் ஆஃப் திஸ் ஆர்டர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துல அப்பீல்ல போய் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்? we are totally confused. இந்த மாதிரி இந்த ஆக்ட் எல்லாம் சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இந்த மாதிரி ஃபேர் ஒப்பீனியன், கிரிட்டிசிசம், அப்புறமா இந்த மாதிரிலாம் இருக்குது. சோ இதுக்கெல்லாம் நாங்க வந்து யார் வேணா இது வேணா பேசலாம்னு ஆரம்பிச்சிருவாங்க. சோ எங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு அவங்க அப்பீல் போலாம். இட் இஸ் கவர்மெண்ட். இப்போ அரசு செய்ய வேண்டிய வேலையை நாம் சத்தியம் டிவியில் உட்கார்ந்து 4 பேரும் செய்து கொண்டு இருக்கிறோம். ராஜசேகர் சார், இங்க பாருங்க, பாயிண்ட் நம்பர் 52ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்றாரு. நான் ரொம்ப ஒரு வரி மட்டும் படிக்கிறேன். Views and opinions are subjective and based on one's own perception of information available at their disposal அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்புறமேட்டு தான் each and every human mind is differentங்கிறாரு. நான் கையில் அவருக்கு ஒரு மனிதருக்கு காது வழியாக கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு அவர் எதை பேசினாலும் அது ஒரு கருத்தாகவும், அது ஒரு ஃபேர், ரொம்ப எப்படி சொல்றது, அது ஒரு என்ன சார் எனக்கு மறந்து போயிருது, அன்ஃபேர் ஒப்பீனியனாகவும் மாறுகிறதா, அது ஒரு ஃபேர் ஒப்பீனியனாகவும் எடுத்துக்கொள்ளணுமா? நான் அதான் சொல்றேனே, இந்த தீர்ப்பு வந்து சமூக வலைதளம், யூடியூப் சேனல்ல அவதூறு பரப்பும் ஒரு கூட்டத்தினர், ஒரு சிறு கூட்டத்தினருக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த தீர்ப்பு. சோ இத வச்சுக்கிட்டு
அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் அவதூறு பேச ஆரம்பிக்க தான் போறாங்க, ஆரம்பிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு இது வந்து வழிவகை செய்யும் போது, ஆனால் அரசின் கடமை, அரசின் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குது. அரசு இதுக்கு வந்து தீர்வு வேண்டும் என்றால் அரசு செய்ய வேண்டிய வேலையை சத்தியம் டிவி அரவிந்தாக்ஷனும் ரஜினிகாந்தும் முரளியும் ராஜசேகரும் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்றேன். அதான் ஏன்னா நம்ம விவாதம் பண்ணி என்ன வாட் we can do, we can only debate, we can only discuss. ஆனா கான்கிரீட்டா கன்ஸ்ட்ரக்டிவா அரசு மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்க தான் அப்பீல் போனோம், போய் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த அரசு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறைபாடு இருக்கிறதா பாக்குறேன். இந்த வழக்கை நீதிமன்றத்துல அவங்க தீர்ப்பு கொடுக்கும் போதே கன்ஃபரண்ட் பண்ணிருக்கணும். இல்லனா they should have questioned the order. இதெல்லாம் வந்து it is என்ன சொல்ற failure of the system. நான் வந்து யாரையும் குறை சொல்லல, எந்த வக்கீல் ஆஜரானான்னு தெரியாது, எந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ எந்த அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜரானான்னு தெரியாது. பட் ஆனா சார் அதாவது இல்ல நான் வந்து I am not பாருங்க, நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். I am not casting aspersions on the judge or the court. I am only questioning the lacuna in the order. அதாவது there is no clarity in the order. ஸ்பெசிபிக் ஆர்டர் கிடையாது. அதாவது ஸ்பெசிபிக்கா ஒரு நீங்க ஆர்டிகல் 19(1)A அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இவ்வளவு அப்சர்வேஷன்ஸ் இவ்வளவு ஆர்டரா போடும்போது, அப்சர்வேஷன்ஸ் வேற ஆர்டர் வேற, இது ஆர்டரா வரும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அதே குழப்பமும் எனக்கு ஏற்பட்டிருக்குது. அனைவருக்கும் படிக்கிற அனைவருக்கும் அந்த குழப்பம் வரதான் செய்யும். ஏன்னா there is no full proof clarity கிடையாது. சார் நான் ஒண்ணே ஒன்று மட்டும் திரும்ப கேட்டுக்க விரும்புறேன் சார். அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல 19(1) இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் ஹானரபிள் ஜஸ்டிஸ்னுடைய இந்த ஆர்டர்ல சொல்லப்பட்டு இருக்கிறதா, அல்லது நீதிபதியினுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களும் அபிமானங்களும் இதுல பதிவாகி இருக்கா? இல்ல, நீங்க தலைப்பு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் போட்டு கீழே வந்து அன்ஃபேர் கிரிட்டிசிசம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் போடுறாங்க. நான் வந்து இந்த தீர்ப்பு வந்து சரி தவறு என்று பேசவில்லை. அந்த தீர்ப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அரசின் கடமை இந்த தீர்ப்புல இருக்க குறைபாடுகளை, நிச்சயமாக குறைபாடுகளை அரசு வந்து முன்னெடுத்து உச்ச நீதிமன்றத்திலோ இல்ல இதே நீதிமன்றத்திலோ இல்ல முழு எங்களுக்கு இது ரொம்ப இல்ல அவர் கேட்ட நல்ல கேள்வி பதில் சொல்றேன். முழு மனதோடு எங்க ஏற்றுக்கொள்கிறார் என்றால், ஒருவரை நீங்க வந்து பர்மனண்டா ஜெயில வைக்க முடியாது. அங்கதான் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா கோட் பண்ணாங்க, பெயில் இஸ் a rule, jail is an exception. நான் அடிக்கடி சொல்றதுதான். அதன் அடிப்படையில் சொல்றேன், இந்த தீர்ப்பு நான் ஏத்துக்கிறேன். பட் ஆனா இல்ல அந்த பாயிண்ட்ல நான் ஏத்துக்கிறேன். பட் மத்த விஷயங்கள்லாம் there has to be real clarity. அதாவது இது ஒரு தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே, ஒரே ஒரு கால் அதான் சொல்ல வரேன். ஓகே, வணக்கம்ங்க. ஹலோ 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 சொல்லுங்க. எல்லா யூடியூப் பணம் இதே மாதிரி செய்யுமா அரசு? என்னங்க ஐயா சொல்லுங்க. எல்லா யூடியூப் சவுக்கு சங்கம் மாதிரியே எல்லாரும் எடுத்துட்டா, தடி தூக்கிட்டா அரசு என்ன செய்யும்? நியாயத்தை கேட்டவங்களும் அடக்க முடியுமா? ஓகே, எவ்வளவு பேர் நியாயத்தை கேட்க வருவாங்களா, அவங்களாம் அடக்க முடியுமா இந்த அரசால? ஓகே, சொல்லுங்க இப்ப பதில். சரி, கேட்டீங்களா? 1000 சவுக்கு சங்கர் வரலாம் சார். எது நியாயமோ அரசு நீதிமன்றமோ அதுக்கு தகுந்த தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும். ஓகே சார், ஓகே 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 நல்லது. முரளி, நான் உங்ககிட்ட கடைசியா வந்து நான் முடிச்சிடறேன். முரளி, நீங்க பார்ட்டியின் பர்சனா நீங்க அப்பீர் ஆவரு, அதனால நீங்களும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. In the age of internet, information are overflowing from all quarters and booking each and every person for spreading false information is an impossible exercise. அப்படின்ட்டு அப்படியே கீழே வந்து தான் வேரியஸ் மீடியத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் முதலில் குறிப்பிட்டதை போல அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டியும் அவரை தனிச்சிறையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை மையப்படுத்தியும் தொடரப்பட்ட மனு மீது இந்த கருத்து சுதந்திரம் அவருடைய கைது நடவடிக்கையை மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே முரளி? ஓகே, அப்போ இது சம்பந்தமான சந்தேகத்தை எழுப்பலாமா? இந்த உத்தரவில் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதனால் இது குறித்த ஒரு விளக்கத்தை நாங்க கேட்கலாமா? அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல?
தப்பே கிடையாது. அதுக்கு அதுவும் அததான் அவரும் அதான் சொல்றாரு. ப்ளீஸ் இப்ப அவரும் அதே விளக்கத்தை தான் அவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க, சமூக வலைதளத்துல கருத்துக்கள் பதிவிடுறாங்க. ஒருத்தர் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்க முடியாது. ஆனா அவர்கள் பதிவிடும் கருத்தினால் பப்ளிக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா பத்திரமாக இருந்தா அன்னைக்குதான் நம்ம அவங்கள வந்து தண்டிக்கணும்னு எடுத்து சொல்றாரு அவர். ஏன்னா எல்லாரும் பாடி அரசு வேலையை விட்டுட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போலீஸ் தன்னுடைய முழுமையான வேலையை விட்டு அதாவது சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பதை விட்டு இதை மட்டும் விரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறார். அதே நேரத்துல அவரும் என்ன சொல்ல வர்றாரு, முரளி நான் திரும்பவும் இதேதான் நான் முரளி கேட்கிறேன். லட்சக்கணக்கானவர்கள் சொல்றேன், ஆயிரக்கணக்கானவர்கள் இன்று நீதிபதிகளுடைய செயல்பாடுகளை விமர்சிச்சாங்க. ஹானரபிள் ஜஸ்டிஸ் செந்தில்குமாரனுடைய செயல்பாடுகளை விமர்சித்தார்கள். ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய செயல்பாடுகளை விமர்சித்தார்கள். சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவும் விமர்சிக்கப்பட்டது, அதிமுக ஆட்சி காலத்திலும் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் விமர்சிக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போகாம சங்கர் விமர்சித்தவுடன் அதை ஜஸ்டிஸ் கையில் எடுக்கிறாங்க. அதுபோல ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது அந்த அதிகாரம் கிடையாதா? இல்ல, எல்லாம் கண்டிப்பா இருக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப ஒருத்தர் வந்து ஒரு தவறை இழக்கிறார். அதாவது அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுக்கே எடுத்துக்கலாம். சவுத்து சென்னை கமிஷனரை பத்தி போலீஸ் கமிஷனர் பற்றி அவதூறாக பேசிவிட்டார். சரி, என்ன அந்த அவதூறாக பேசியதற்கு உடனே அவரை பிடித்து உள்ளே போட்டு குண்டாஸ் போட முடியுமா என்றால் முடியாது. அதற்காக ஏதாவது ஒரு மூலம் இருக்க வேண்டும். அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு செக்ஷனை மட்டும் போட்டா இவர் வந்து நாளைக்கே பெயில்ல வந்துடும், இல்ல ஸ்டேஷன் பெயில்ல விட்டுறணும், இல்ல ஜஸ்டிஸ் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 கேஸ சேர்த்து போடுறாங்க, 4 செக்ஷனை சேர்த்து போடுறாங்க. அதுதான் அதிகார துஷ்பிரயோகம் என்பது அங்கதான் அவர் கொஸ்டின் பண்றாரு. இது அதிகார துஷ்பிரயோகமாக தெரிகிறது. ஏனென்றால் இவர் செய்த தவறுக்கு இவருக்கு கொடுத்திருக்க தண்டனைக்கும் சம்பந்தம் கிடையாது. இதேதான் அன்னைக்கு ஹியர்ஸ் ஆர்டர் சொன்னாரு. போட்டிருக்க செக்ஷன் வந்து மேட் அவுட் ஆகணும் சார். அது மேட் அவுட் ஆகலன்னா ரிமாண்ட் பண்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்ளை பண்ணணும், மைண்ட் அப்ளை பண்ணி இதுக்கு இவங்களுக்கு கொடுத்த இவரை வந்து ரிமாண்ட் பண்ணுமா வேணாமான்னு அவர் டிசைட் பண்ணும். இதுதான் ஃபீலிக்ஸ் ஜெனரல் கேஸ்ல இதான் ஆச்சு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நீதியரசரு இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, இவர் ஒரு யூடியூபர், டெய்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அது அவருடைய தொழில், அதுதான் அவருக்கு பணம் ஈட்டுகிறார், அவரை தூக்கி உள்ள வைப்பதால் யாருக்கும் லாபம் கிடையாது. இவர் நாட்டை விட்டு ஓட போறவர் அப்படி ஓட போறதா பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுட்டு அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றீங்க 15 நாளைக்கு 20 நாளைக்கு, அதுக்கப்புறம் குண்டாஸ் போடுறீங்க. இந்த விஷயங்களை தான் கேட்கிறாரு. இல்ல பாஸ்போர்ட்லாம் அப்படிலாம் புடுங்க முடியாது. நான் முடிக்கிறேன். ஏதாவது பாஸ்போர்ட் வயலேஷன் பண்ணாதான் பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்கணும். அது பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. திருப்பி நான் முடிக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நான் நிகழ்ச்சி இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு சார். சொல்லவா இல்ல முடிக்கிறேன்? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிருக்கேன், நான் முடிச்சறேன். அதாவது என்னன்னா, வழக்குக்கும் நீதிபதி சொன்ன அந்த ஒப்பீனியனுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கு. ஆமா, நீதிபதி வந்து கருத்து சுதந்திரம் குறித்து டீட்டெயில்ஸா சொல்லியிருக்காரு. அந்த கருத்து சுதந்திரம் வந்து ஒரு காமனான வியூ. அது அந்த காமனான வியூ கூட இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா, அது 19 வந்து ஆர்டிக்கிள் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 19 உட்பிரிவு 2 கவனத்தில் வந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கவனத்தில் கொள்ளலை அப்படிங்கிறது கூட அதில் வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த இதில். ஏன்னா அதுவும் வந்து அரசமைப்பு சட்டம் தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அது வந்து ஒருத்தரை பாதிக்குது, ஒருத்தர் உரிமையில் தலையிடுது, ஒருத்தரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவதூறை வந்து பரப்புது, அதுக்குள்ளே வந்து ஒரு இன்டென்ஷன், மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்குது என்பது கிரிமினல் குற்றம். இப்போ இந்த விஷயம் நான் போய் சொன்னேன்ல, இந்த ஆடியோ ஒன்று வாங்க ஆஃபீஸுக்கு ஏன் கூப்பிட்றேன், இவர் சார் யூடியூபர் சார், அவர் அந்த சினிமாவை பற்றி பேசிட்டார் சார், அந்த சினிமா டைரக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு சார், ஏங்க எனக்கு வந்த ஒப்பீனியன் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியது, வாங்க ஆஃபீஸுக்குள்ள பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பணம் போயிருக்கு. அப்போ அந்த வார்த்தைக்கும் இந்த பணம் போனதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். கேஸ் வேற, இந்த கேஸில் தான் நான் சொல்கிறேன். இந்த கேஸில் தான் சொல்கிறேன். இந்த கேஸில் பணம் போனது வேற ஒரு கேஸ். அது சார், இந்த கேஸில் தான் பணம் போன அந்த ஒரு நபர் பணம் கொடுத்தது வேற ஒருத்தர், அவர் வேற ஒரு பாலமுரளின்ட்டு ஒருத்தர், அது வேற ஒரு பப்ல இருந்து போனது. அந்த கேஸ் வேற, ப்ரொடியூசர் கேஸ் வேற.
வேற. அதுதான் சொல்றேன் சார். அவருமே வந்து மிரட்டி வாங்கப்பட்டதா நிறைய பேர் வந்து சொல்றாங்கல்ல. அப்ப அது இப்ப ப்ரொடியூசரை வர சொல்றாருல, ரெண்டுத்தையுமே சொல்றேன் நான். இல்ல அது இந்த வழக்கில் பேசப்படவே இல்லாத ஒரு விஷயம். அதுதான் சொல்றேன். அதுதான் இந்த சம்பந்தப்பட்ட வழக்குக்கும் நீதிபதியினுடைய கருத்துக்கும் தொடர்பு இல்லாம இருக்குன்ற. அப்ப நம்ம வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவரை வந்து இதில் காட்டியிருக்காங்க. அது வழக்க விசாரணையை பாதிக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் என்பதும் அவதூறுகளை பரப்புகிறார் என்பதும் திட்டமிட்டு தேர்தல் உள்நோக்கத்தோடு ஒரு தரப்புக்கு செயல்படுகிறார் என்பதும் அந்த அடிப்படையில் வந்து அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறார், தனிப்பட்ட முறையில் டேமேஜ் பண்ணுறார், தனிப்பட்ட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறார் என்பதும் இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இவர் நேர்மையான ஊடகவியலாளர் அல்ல. முரளி, நான் முடிக்கிறேன். முரளி ஏதாவது சொல்லணுமா நீங்க? ப்ளீஸ். ஒன்னே ஒண்ணு இல்ல சார், இன்னொரு பாயிண்ட் சார். இந்த போன தடவை அவர் ஆர்டர் போட்டார்ல, அந்த குண்டாஸை ரத்து பண்ண, அதுக்கப்புறம் இன்னொரு குண்டாஸ் போட்டாங்க. அந்த குண்டாஸை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாரு சவுக்கு. அந்த குண்டாஸ் விசாரணையின் போது தமிழக அரசு நாங்கள் குண்டாஸை விடுவித்துக் கொள்கிறோம் என்று வாபஸ் வாங்கியது. அதாவது நீதியரசர்கள் உட்கார்றதுக்கு முன்னாடி நீதியரசர் எழுந்து என்ன சொன்னார்னா, நீங்க மட்டும் வாபஸ் வாங்கலன்னா இது வேற மாதிரி போயிருக்கணும், அது வார்னிங்கே கொடுத்தாரு. அதனால அரசு தவறு செய்திருந்தால் அப்பதான் அது ஜகாவாகுதே தவிர முன்னுக்கு போக மாட்டேங்குது. இப்ப ராஜசேகர் சார் இது கிளாரிபிகேஷன் கேட்கணும். நான் கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இங்கே அரசும் தவறு செய்துள்ளது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாங்க இதை விவாதமாக எடுப்பதற்கு என்ன காரணம்னா சார், இந்த விமர்சனங்கிறது உண்மை தகவலா அல்லது சிந்தனையின் வெளிப்பாடா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் தான் இதை இன்னைக்கு நாங்கள் தலைப்பாக எடுப்பதற்கு காரணம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.